Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 10th இங்கிலீஷ் புக்ல இருக்கிற prose, poem, supplementary reader, then அதுக்கான question and answer, grammar, exercise இது எல்லாத்த பத்தியும் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 6ல் தி லாஸ்ட் லெசன் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ப்ரோஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லெசனுக்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனை 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவும் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த லெசனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் யூஸ்வலி புட் ஆன் த புல்லட்டின் போர்டு? அதாவது அந்த புல்லட்டின் போர்டு அறிவிப்பு பலகையில் யூஸ்வலாக எந்த மாதிரியான நியூஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் த லாஸ்ட் 2 years ஆல் த பேட் நியூஸ் had been put up on the bulletin board. The lost battle, the draft order of the commanding officer. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாகவே ஒரு பேட் நியூஸ் ஃபுல்லாகவுமே அந்த போர்டில் வரும். அது எந்த மாதிரியான பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் பேட்டில், அதாவது இந்த பேட்டிலில் யார் தோற்றுருக்காங்க, அண்ட் த டிராஃப்ட் அண்ட் த ஆர்டர் ஆஃப் கமாண்டிங் ஆஃபீஸர், இது எல்லாமே அந்த புல்லட்டின் போர்டில் வரும். ஓகேங்களா. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு? யூஸ்வலாக அந்த புல்லட்டின் போர்டில் எந்த மாதிரியான நியூஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் த லாஸ்ட் 2 years ஆல் த பேட் நியூஸ் had been put up on the bulletin board, the lost battles, the draft, the order of the commanding officer. இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த யூஷுவல் சீன் when school began every day? யூஸ்வலாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது அந்த ஸ்கூலோடைய மார்னிங் டைம் அந்த ஸ்கூலில் இருக்கும்போது எப்படி இருக்கும், யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. when school began every day there was a great buses. பஸ்ஸஸ்னால் ஒரு மாதிரி கயாமையான கூச்சலாக சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டுக்கு பேர் தான் அது பஸ்ஸில் ஆஃப் ஓப்பனிங். எப்போதுமே ஸ்கூல் ஓப்பனிங் டைமில் இந்த மாதிரி கயாமையான ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் த க்ளோசிங் ஆஃப் த டெஸ்க், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த டெஸ்க், அதாவது டெஸ்க்கை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சவுண்டு வரும். த லெசன் வர் ரிப்பீட்டட் இன் யூனிசன் லவுட்லி, அதாவது கோரஸாக சவுண்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, நம்ம டீச்சர் சொல்ல நம்ம கோரஸாக சவுண்டு வரும், அந்த மாதிரியான சவுண்டு. அண்ட் த டீச்சர்ஸ் ரூலர் ரேப்பிட் ஆன் த டேபிளில் ஸ்கேல் வச்சு தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு. இந்த மாதிரி சவுண்டு தான் யூஸ்வலாக ஸ்கூலில் எவ்ரிடே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி இந்த கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணுற பாருங்க. வாட் வாஸ் த யூஷுவல் சீன் வென் ஸ்கூல் பிகன் எவ்ரிடே டெய்லி ஸ்கூலில் எந்த மாதிரியான நியூஸ்லாம் நடக்கும், அதாவது அந்த இது எப்படி இருக்கும், ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குன்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. வென் ஸ்கூல் பிகன் எவ்ரிடே தேர் வாஸ் ஏ கிரேட் பஸ்டில் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த டெஸ்க். ஒரு மாதிரி கையாமுயன்ற மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு டெஸ்க்கை ஓப்பன் பண்ணுற க்ளோஸ் பண்ணுற சவுண்டு இருக்கும். லெசன் வர் ரிப்பீட்டட் இன் யூனிசன் லவுட்லி, அதாவது சத்தமாக கோரஸாக லெசனை சொல்கிற சவுண்டு. அண்ட் த டீச்சர் ரூலர் ரேப்பிட் ஆன் த டேபிள், டீச்சர் அந்த டேபிளில் தட்டுறாங்க இல்லையா, அந்த சவுண்டு. இந்த மாதிரியான சவுண்டு தான் யூஸ்வலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், அதர் தென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ்? ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேறு யாரெல்லாம் அந்த கிளாஸ் ரூமில் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த வில்லேஜ் பீப்புள், த ஓல்ட் ஹெசர், ஓல்ட் ஃபார்மர் மேயர், த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், அதாவது முந்தைய மேயரும் முந்தைய போஸ்ட் மாஸ்டர், அப்புறம் ஓல்டு மேனான ஹசாரும், அண்ட் செவரல் அதர் வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பீப்புளும் இருந்தாங்க. ஓகே, யாரெல்லாம் அதை நம்ம பார்த்தோம் இல்லையா லெசனில், அந்த பேக் பெஞ்சில் ஃபுல்லாக வில்லேஜ் பீப்புள் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே கேட்குறாங்க. அந்த வில்லேஜ் பீப்புள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. த வில்லேஜ் பீப்புள், அந்த வில்லேஜ் பீப்புள் உட்காந்துருந்தாங்க. அதில் ஓல்ட் ஹெசார்ன்ற ஒருத்தர் உட்காந்தாரு. அப்புறம் மேயர், முந்தைய போஸ்ட் மாஸ்டர், அண்ட் செர்வரல் அதர், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேரும் அங்கே வேறு ப்ரெசன்ட் இந்த கிளாஸ், அவங்களாம் கிளாஸில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, why did மிஸ்டர் ஹேமல் சே இட் வாஸ் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன்? எதனால் மிஸ்டர் ஹேமல், அதாவது இந்த டீச்சர் இருக்கார் இல்லையா, இதுதான் லாஸ்ட் லெசன் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்கிறாரு, ஃப்ரெஞ்சோடைய லாஸ்ட் லெசனுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. த ஆர்டர் ஹேட் கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல் ஆஃப் அல்சஸ் அண்ட் லோரன்ஸ். அதாவது நம்ம பார்த்தோம்
ஃப்ரெஞ்சுக்கும் ப்ருஷியனுக்கும் அந்த இதில் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கிற 2 டிஸ்ட்ரிக்டான அல்சஸ் லோரேனும் வந்து ஜெர்மன் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுனால இனிமேல் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான் வரணும், ஃப்ரெஞ்சு வந்து நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற ஆர்டர் பார்த்தோம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஆர்டர் ஹேட் கம் ஃப்ரம் பெர்லின் to teach only German in the school of Alsace and Lorraine. So Mr. Hamel said that was the last French lesson. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி தான் நம்ம ஃப்ரெஞ்சு படிக்கிறது கடைசி தான் இருக்கும், அதனால தான் இது வந்து லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் ஆஸ்க்டு டு டெல் வாஸ் ஹி ஏபிள் டு ஆன்சர்? வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் ஆஸ்க்டு டு டெல் வாட் was he able to answer? அதாவது ஃப்ரான்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃப்ரான்ஸ் கிட்ட என்ன கேட்குறாங்க, அவனால் அந்த ஆன்சரை பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரான்ஸ் வாஸ் ஆஸ்க்டு டு டெல் த ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள் பற்றி அந்த ரூல் தான் ஒரு கொஷினாக கேட்பாங்க, அதை வந்து அவன் ரிசர்ச் பண்ணணும், மெமரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அண்ட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர் த கொஷின், ஆனால் அவனால் அந்த ஆன்சரை பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஒய் டிட் மிஸ்டர் ஹேமல் பிளேம் ஹிம்செல்ஃப்? ஏன் அவர் தன்னைத்தானே வந்து குற்றம் சாட்டிக்கிறாரு, மிஸ்டர் ஹேமல் தன்னைத்தானே ஏன் வந்து குற்றம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம லெசனில் பார்த்தோம், அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து சரியாக பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய டைம்லலாம் வந்து மிஸ்டர் ஹேமல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரான்ஸை வந்து வெளியில் இருக்கிற பூச்செடிக்கு போய் தண்ணி ஊற்று அப்படின்னும், அவருக்கு எப்போல்லாம் வந்து மீன் பிடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு மீன் பிடிக்க போகிறாரு இல்லையா. ஸோ இந்த 2 விஷயத்தையும் அவர் தன்னைத்தானே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாரு. ஓகே, மிஸ்டர் ஹேமல் blamed himself because he had often sent France to water his flower instead of learning his lesson. அதாவது படம் படிக்க வேண்டிய டைமில் ஃப்ரான்ஸை வந்து வெளியில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி மூண்டு ஊற்று அப்படின்னு சொன்னதுனாலையும், அண்ட் வென் ஹீ வென்ட் ஃபார் ஃபிஷிங் ஹீ கேவ் ஹிம் ஏ ஹாலிடே. அவருக்கு எப்போல்லாம் மீன் பிடிக்கணும்னு தோணுதோ, மீன் பிடிக்க போகிறாரோ அப்போல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹாலிடே ஸ்கூலுக்கு லீவ் விட்டுறாரு. ஸோ இது 2மே அவருக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அவர் தன்னைத்தானே வந்து குற்றம் சொல்லிக்கிறாரு, நானும் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, திருப்பியும் நான் இந்த கொஷின் படிக்கிறேன். மிஸ்டர் ஹேமல் blamed himself because he had often sent France to water his flower instead of learning his lesson, and when he went for fishing he gave him a holiday. எப்போல்லாம் அவருக்கு மீன் பிடிக்க போகணும்னு தோணுதுல அப்போல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரா, லீவ் விட்டுறாரா. ஸோ அதனாலே அவர் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு, தன்னைத்தானே அவர் வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஷின், what did Mr. Hamel say about the French language? ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி மிஸ்டர் ஹேமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. மிஸ்டர் ஹேமல் said that French was a most beautiful language, the clearest, the most logical in the world. ரொம்ப அழகாக லாஜிக்கலாக கிளியராக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறார். மிஸ்டர் ஹேமல் said that French was a most beautiful language, the clearest, the most logical in the world. ரொம்ப லாஜிக்காக அர்த்தம் தரக்கூடிய லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். திரும்பவும் இந்த கொஷின் பார்க்கலாம். What did Mr. Hamel say about French language? Mr. Hamel said that French was the most beautiful language, the clearest, the most logical in the world. Next, how many years had Mr. Hamel been in the village? அதாவது எத்தனை வருஷமாக மிஸ்டர் ஹேமல் அந்த வில்லேஜில் டீச்சராக இருக்கிறாரு. நம்ம லெசன்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, 40 years. மிஸ்டர் ஹேமல் had been in the village for 40 years. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் வந்து புக்கில் உள்ள அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களே அந்த கொஷின் பார்த்தோம். இப்போ வந்து புக் பேக் பின்னாடி இருக்கிற பேஜ் நம்பர் 166 இருக்கிற அந்த கொஷின் பார்க்கலாம். Why did France dread to go to school that day? ஏன் வந்து ஒரு மாதிரி பயந்த மாதிரி அவன் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயங்குறான் அன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. France dreaded to go to school that day because Mr. Hamel had said he would question them on participle. மிஸ்டர் ஹேமல் யார், அவருடைய ஸ்டாஃப் டீச்சர் இல்லையா, அவர் வந்து பார்ட்டிசிபிளை பற்றி கொஷின் கேட்பேன்னு சொல்கிறாரு. அதனால தான் அவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகவே பயப்படுறான். அண்ட் he did not know the first word any them. அவனுக்கு அந்த முதல் வார்த்தைகள் கூட அதுலேருந்து ஒரு சிங்கிள் வேர்ட் கூடமே தெரியாது. அதனால தான் அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்படுறான். France dreaded to go to school that day because Mr. Hamel had said he would question them on participle and he did not know the first word any them. ஃபஸ்ட்டு வேர்டு, அந்த ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் வேர்ட் கூடமே அவனுக்கு வந்து தெரியாது.
நெக்ஸ்ட், வாட் வேர் த வேரியஸ் திங்ஸ் தட் டெம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் டே அவுட்டோர்ஸ்? என்னென்ன மாதிரி டெம்ப்டர்ஸ் தான் அவனுக்கு தோணுது, வெளியில் போகிறதுக்காக டெம்ப்டர்ஸ் தான் என்னென்ன மாதிரிலாம் அவனுக்கு வந்து போகணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. த வெதர் வாஸ் வார்ம் அண்ட் பிரைட் அண்ட் பேர்ட்ஸ் வேர் சிரிப்பிங். அதாவது அந்த வெதர் வந்து ரொம்ப வந்து வார்மாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் சிரிப்பிங் மீன்ஸ் சவுண்டு, ஒரு மாதிரி பறவைகள் கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு கொடுக்கல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஹி சா த புர்ஷியன் சோல்ஜர்ஸ் டூயிங் த drills on open field. These things tempted France to spend his day outdoors. அவன் அந்த பயந்துக்கிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த வெதர் வந்து ரொம்ப வந்து வார்மாக இருக்குது, பேர்ட்ஸ் கொடுக்குற சவுண்டு வந்து அழகாக இருக்குது. இந்த புர்ஷியன் சோல்ஜர் எல்லாமே ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கன்னா அந்த மில்லுக்கு பின்னாடி அந்த ஒரு ஓப்பன் ஃபீல்டில் வந்து இந்த இடத்துக்குலாம் போகலாமோ அப்படின்னு சொல்லி டெம்ப்டட் வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? த வெதர் வாஸ் வார்ம் அண்ட் பிரைட் அண்ட் பேர்ட்ஸ் வர் சிப்பிங். ஹி சா Prussian soldiers doing the drills in an open field. These things tempted France to spend his day outdoors. இதெல்லாமே பார்த்து அவன் வெளியில் போகலாமா, இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். What was the narrator not able to get to his desk without being the seen? அதாவது வந்து நெரேட்டர்னால் இந்த இடத்துல யாருன்னா ஃப்ரான்ஸ் சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவர் தான் சொல்கிறாங்க. ஏன் அவரால் வந்து அந்த டெஸ்கில் இருக்கிற சவுண்டெல்லாம் கேட்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அண்ட் இவன் போகிறதுக்கு முன்னாடியுமே எல்லாருமே அவங்களுடைய பிளேஸில் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க இல்லைங்களா. The narrator was not able to get to his desk without being seen because that day everything was quiet about the school. எல்லாமே அன்னைய நாள் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்குது. அதனால தான் அவரால் வந்து கேட்க முடியல. He had opened the door and go before everybody who were in their place already. இவர் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய கிளாஸ் ரூமில் அவங்களுக்கு முன்னாடியே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் வாஸ் த ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்? ஃப்ரான்ஸ் வந்து எதுக்காக வந்து சாரி சொல்கிறான் அப்படின்னா அவனோட லெசன் அவன் ஃப்ரெஞ்சை வந்து சரியாக படிக்கல, அதுக்காக தான். ஓகேவா? ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் ஹேவிங் நாட் லேர்ன் ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்லி. ஃப்ரெஞ்சை வந்து ப்ராப்பராக இன்னும் அவன் படிக்கவே இல்லை, அதனால தான் அவன் வந்து சாரி கேட்குறான். ஒய் வேர் த ஓல்டு வில்லேஜர்ஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் டெஸ்க்? எதனால் அந்த ஓல்டு வில்லேஜர்ஸ்லாம் இப்போ முன்னாடி பார்த்தோம்லே ஒரு கொஷனில் எத்தனை பேர் வந்திருந்தாங்க, யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஏன் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க, அதுதான் இந்த கொஷின். த ஓல்டு வில்லேஜர்ஸ் sat in the last desk feeling sad. That was the last French lesson that would be taught at school. They were sorry that they had not gone to school. It was their way of thanking the master for his 40 years of faithful service. அதாவது அந்த ஓல்டு வில்லேஜஸ்லாம் ஏன் இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு லெசனை ஃப்ரெஞ்சை ரிமூவ் பண்ணிட்டு ஜெர்மன் கொண்டு வரணுன்றதுக்காக சொல்லிட்டாங்க. அதனால் அன்னைய நாள் தான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ஃப்ரெஞ்சு லெசனு, அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூல் போன பழக்கம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இட் வாஸ் த வே ஆஃப் தேங்கிங் த மாஸ்டர். அதாவது இந்த 40 வருஷமாக மிஸ்டர் ஹேமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அவருக்கு தேங்க் பண்ணுற விதமாக தான் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து உட்காந்துருக்கும் போது ஃபீலிங் சேட், அவங்கள பார்க்கும்போது ரொம்பவுமே சேடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த கொஷின் என்னென்னா எதுக்காக அந்த ஓல்டு வில்லேஜஸ்லாம் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏன் உட்காந்துருக்காங்கன்னா மிஸ்டர் ஹேமலுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். வாட் வேர் த தாட் ஆஃப் த நெரேட்டர் பேரண்ட்ஸ்? நெரேட்டரோட பேரண்ட்ஸ்க்கு என்ன தாட் அப்படின்னு கேட்குறாங்க. த நெரேட்டர் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் டு சென்ட் ஹிம் டு ஒர்க் ஆன் த ஃபார்ம் ஆர் அட் த மில்ஸ் ஸோ ஆஸ் டு ஹாவ் எ லிட்டில் மோர் மணி. அதாவது அவனை வந்து பேரண்ட்ஸ் யார், நெரேட்டர் ஏன்னா ஃப்ரான்ஸோடைய பேரண்ட்க்கெலாம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதை பற்றி விருப்பமே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முக்கோ இல்லை ஒரு மில்லுக்கோ அனுப்புனா அவங்ககிட்டேருந்து வர அமௌண்ட், வேலைக்கு போனால் அமௌண்ட் வரும் இல்லையா, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படி தான் திங்க் பண்ணுறாங்களே தவிர அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு திங்க் பண்ணல. அதுதான் இங்கே கொஷின். வாட் வேர் த தாட் ஆஃப் த நெரேட்டர் பேரண்ட்ஸ்? அவங்களோட எண்ணம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா அவனோட ஏதாவது ஒரு ஒர்க் அனுப்பணும், ஒரு ஃபார்முக்கோ இல்லை ஒரு மில்லுக்கோ வேலைக்கு அனுப்பணும், இதுதான் அவனுடைய ஒர்க் தாட்டாக இருந்துச்சு, அவங்களோட பேரண்ட்டோடைய தாட்டாக இருந்துச்சு. Next, why does Mr. Hamel say that we must grout out our language? ஏன் வந்து அவர் வந்து
க்ரௌட்னா ஏன் அவங்களோட லாங்குவேஜை பாதுகாக்கணும், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லெசன்லேயே பார்த்தோம். அதாவது நம்மளை ஃபஸ்ட்டு அடிமையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்டே இருந்து நம்மளுடைய லாங்குவேஜை எடுத்துகிட்டு அவங்களுடைய லாங்குவேஜை நமக்கு திணிப்பாங்க. நம்மளுடைய ஐடென்டிட்டி நம்மளுடைய லாங்குவேஜ் அதை எடுத்துகிட்டு அவங்களுடைய லாங்குவேஜை நமக்கு திணிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் எங்கள் ஆன்சர். He tells the class to ground the language carefully when the people are enslaved. As long as they hold fast to their language, it is as they've had key to the prison. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அவங்களுடைய லாங்குவேஜை நமக்கு திணிக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, he tells the class to guard the language carefully when a people are enslaved. As long as they hold fast to their language, it is as if they had key to the prison. நம்மளை சிறைப்பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு கீயாகவே அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மிஸ்டர் ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ், வாட் வார் தேவ்? அதாவது வந்து அவர் வந்து அந்த உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். மிஸ்டர் ஹேமல் வாஸ் கேசிங் அட் ஹிஸ் கார்டன் அவுட் சைட் த விண்டோ, ஹிஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், த வால்நட் ட்ரீஸ் இன் தர் கார்டன். அதாவது அவர் கிளாஸில் இருந்துட்டு அவுட் சைடில் இருக்கிற விண்டோ வழியாக அவுட் சைடை பார்க்குறாரு. அந்த வால்நட் ட்ரீஸ், அப்புறம் வந்து ஹோப் வைன் ட்ரீஸ், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்த பிளான்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக பார்த்துட்ருப்பார். ஓகே, அதான் நம்ம அந்த லெசனில் பார்த்தோம். மிஸ்டர் ஹேமல் வாஸ் ஹேசிங் அட் ஹிஸ் கார்டன் அவுட் சைட் த விண்டோ, ஹிஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், த வால்நட் ட்ரீ இன் த கார்டன் அண்ட் த ஹோப் பாயிண்ட் தட் ஹீ ஹேட் பிளான்ட் ட்வின்டர் அபவுட் த விண்டோஸ் டு த ரூப். ஓகே, ரூஃப். நெக்ஸ்ட் கொஷின், வென் அண்ட் ஹவு டிட் மிஸ்டர் ஹேமல் பிட் ஃபார்வெல் டு த கிளாஸ்? அதாவது அவர் அந்த லாஸ்ட்டாக அந்த கிளாஸில் அந்த கிளாஸ் ரூமில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹி அட்ரஸ்டு த கிளாஸ் ஆஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ரோட் ஆன் த போர்ட் வித் சாக் பீஸ் விவ் லா ஃப்ரான்ஸ். அதாவது லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பார் இல்லைங்களா, நம்ம லெசன்லேயே பார்த்தோம். அதாவது அந்த கிளாஸில் வந்து அவர் எழுந்திருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் போர்ட் பக்கம் திரும்பி நின்று சாக் பீஸ் எடுத்து விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருப்பார் இல்லையா. அதுக்கான மீனிங் தான் நான் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். லாங் லிவ் ஃப்ரான்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதுதான் வந்து இங்கே கொஷனுக்கான ஆன்சராக இருக்குது. தென் ஹீ சேட் த கிளாஸ் வாஸ் டிஸ்மிட். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார், அது மட்டும் எழுதிட்டு இப்போ வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு, நீங்கள் கிளம்பலாம். அதுவும் வந்து அவர் வாயால் சொல்ல மாட்டார், அவருடைய சைகை மூலமாக தான் சொல்லுவார் இல்லைங்களா, நம்ம லெசனில் பார்த்தோம். ஹீ அட்ரஸ்டு த கிளாஸ் ஆஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ரோட் ஆன் த போர்ட் with chalk piece, vive la France, long live France. Then he said the class was dismissed. Okay, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.